ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். இந்த கால ரகசியம் என்ற பதிவேட்டில் குருவர்களெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இந்த ஆண்டு குரோதி ஆண்டோட குரு பகவான் பெயர்ச்சி. பொதுவாகவே சத்குரு வெங்கட்ராம சுவாமிகள் வாத்தியார் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா, ஒவ்வொரு கிரகத்தோட பயிற்சியும் நிச்சயமாக அடியார்கள் எல்லோரும் ஞாபகம் வச்சுட்டு அதை முறையாக பூஜை பண்ணணும். குறிப்பாக 2.25 நாளுக்கு ஒரு வாட்டி மாறக்கூடிய அந்த சந்திர பகவானையும் மனசில் வச்சுண்டு, சந்திர பகவான் பயிற்சியுமே நம்ம ஞாபகம் வச்சுண்டு அதுக்குரிய பூஜைகளும் அதுக்குரிய ஸ்லோகங்கள் துதிகள் எல்லாம் சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களோட பயிற்சி, ஒவ்வொரு கிரகங்களோட சலனம் இதெல்லாம் நம்ம உடலில் பலவிதமான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்படின்றது வாத்தியாரோட ஒரு அணித்தரமான ஒரு விஷயம் சொல்கிறார் அவர். ஸோ அதன்படி பார்த்தாச்சுன்னா குரு பகவான் பயிற்சி நம்ம பலன்கள் இங்கே சொல்ல போகிறதில்ல. காரணம் என்னென்னா, பலன்கள் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிகிட்டே இருக்காங்க. பொதுவாகவே காலபுருஷ தத்துவப்படி சுவாமி 2வது வீடு, காலபுருஷ தத்துவத்துக்கு 2வது வீடு ரிஷபத்துக்கு போகிறாங்க. அங்கேருந்து காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் வீடு கன்னியை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 8ஆம் வீடு காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்தை பார்ப்பார். காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் வீடாக இருக்கக்கூடிய மகரத்தை பார்ப்பார் சுவாமி. ஸோ இந்த மாதிரி சுவாமியோட திருப்பார்வைகள் இந்த வீட்டில் பதியுது. அதனால் பார்த்துட்டிங்கன்னா 6ஆம் வீடு கடன் ரோகம் அதெல்லாம் இருந்தாலும் அது வேலை செய்கிறவங்களுக்கு குறிக்கக்கூடிய உத்தியோகத்தை குறிக்கக்கூடியது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லது தான். உத்தியோகத்தை ரொம்ப ஒரு சிறப்பாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்புறம் 8ஆம் இடன்றதுனால அது விபத்து ஆபத்தை குறிக்கக்கூடிய இடத்த சுவாமியோட திருப்பார்வையால் அது ஒரு பெருமளவு பெரிய பிரச்சனைகள் எதுவும் நடக்காமையாக ஒரு சுவாமி பார்த்துக்கிட்டோன்னு நம்ம வேண்டுவோம். அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடம் தொழில், அதையும் சுவாமி பார்க்குறாரு. இதெல்லாம் காலபுருஷத்துவப்படி தனிப்பட்ட ஜாதகம் கிடையாது. ஸோ சுவாமி அங்கே பார்க்குறதுனால தொழில் விருத்திக்கும் நல்ல ஒரு எதுவான காலமாக இது இருக்கும். ஆனாலும் சுவாமி காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் வீடு தனகாரகன் தனஸ்தானத்தில், காலபுருஷ தத்துவத்துக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் பணத்தட்டுப்பாடுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய உழைச்சாலும் பணத்தட்டுப்பாடுன்றது இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதுக்குரிய பூஜைகள்லாம் குருவர்களால் நம்ம அவ்வப்போது பார்த்து அதெல்லாம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக மொத்தத்தில் நம்ம குரு பகவான் பயிற்சி ஆகிறாருன்னா அவருக்குரிய ஒரு விசேஷமான பூஜைகள் ஏதேனும் பண்ணுறது உத்தமம். நாளைய காலம் எப்படி இருக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அஷ்டமி ப்ளஸ் சிரவணம்ட்டு சொல்லக்கூடிய திருவோணம். ஸோ திருவோணத்தில் புதன்கிழமை அஷ்டமி. இந்த புதன்கிழமை திருவோணம் அஷ்டமி எல்லாமே பார்த்தாச்சுன்னா பெருமாள் அம்சமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு ரொம்ப உகந்தது. ஸோ கிருஷ்ணரோட ஒரு விசேஷமான காலத்தில் சுவாமி பயிற்சி ஆகிறாரு. இதில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்த கிருஷ்ணர் யார் பார்த்துட்டிங்கன்னா, கிருஷ்ணம் ஜெகத்குரும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த சான்ஸ்கிரிட்டோட அர்த்தம் பார்த்தாச்சுன்னா, பிரபஞ்சத்தின் ஆசிரியராக விளங்கக்கூடிய கிருஷ்ணனை நான் வணங்குகிறேன். அப்போது கிருஷ்ணர் யார் பார்த்தாச்சுன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கே அவர் தான் வாத்தியார், ஆசிரியர் அப்படின்றாங்க. ஸோ நாளையிலிருந்தாவது இந்த ஆண்டு முழுவதும் நிறைய கிருஷ்ணாஷ்டகம் குறிப்பாக குரு ஓரையில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதில் இன்னொரு பெரிய சூட்சமும் ஒன்று உண்டு. ஜோதிடத்தில் மிகவும் புலமை வாய்ந்த ஒருத்தர் யார் அப்படி பார்த்துட்டிங்கன்னா சகாதேவன். இவருக்கு இவ்வளவு அறிவு எப்படி ஜோதிடத்தில் வந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை சத்குரு சுவாமிகள் சொல்கிறாங்க. அவருக்கு எப்படி வந்ததுன்னா, அவர் நித்தியப்படி தினந்தோறுமே ஒவ்வொரு குரு ஓரையிலும் கிருஷ்ணரை ரொம்ப விசேஷமாக மானசீகமாக பூஜை பண்ணிகிட்டே இருப்பாராம் ஒவ்வொரு குரு ஓரையிலையும். அதனால தான் அவருக்கு இவ்வளவு பெரிய அரிய ஜோதிட ஞானம்லாம் அவருக்கு அலாதியாக இருந்து தான். ஸோ அதனால் நாமளும் ஒவ்வொரு குரு ஓரையிலையும் ஒவ்வொரு நாளும் முடிஞ்சாலும் கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுறது எப்படி பார்த்தாச்சுன்னா, இந்த கிருஷ்ணாஷ்டகம் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். குறிப்பாக நாளைக்கு வர அஷ்டமியும் வர இருக்குது. ஸோ அதனால் இந்த ஜகத்துக்கே குருவாக விளங்கக்கூடியவரோட அருளால் நம்ம வாத்தியார் அருளோ பரிபூர்ண அருளை பெற்று இறைவன் அடைவதற்கான முயற்சியும் பண்ணுவோம். சரி, அதோட இந்த குரு பகவான் இந்த ஆண்டு முழுவதும் ஸ்டேபிளாக, ஏன்னா நிறைய கோச்சாரத்தில் நிறைய பேர் போய் யாரையாவது பார்த்தா கூட கொஞ்சம் இந்த ஆண்டு முழுவதும் ஸ்டேபிளாக சுவாமி 5ஆம் பார்வையால் நம்ம கன்னியில் இருக்கக்கூடிய கேது பகவானை பார்த்துட்டே இருப்பார். ஸோ சுவாமி ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துட்டோம், காலபுருஷ தத்துவப்படி கன்னி
6ஆம் பார்வையால் கன்னியை பார்க்குறாரு, அப்புறம் விருச்சிகத்தை பார்க்குறாரு, அப்புறம் மகரத்தை பார்க்குறாருன்ட்டு. அதில் கன்னியில் வந்து கேது பகவான் இருக்கார். சுவாமி குரு பகவான் இந்த ஞானக்காரகன்னு சொல்லக்கூடிய கேது பகவானை பார்த்துட்டே இருப்பார் இந்த ஆண்டு முழுவதுமே. இந்த ஆண்டில் வந்து நம்ம பெரும்பாலும் இந்த கோச்சாரம், இந்த கிரகச்சாரப்படி நிறைய ஞானம் சம்பந்தப்பட்ட படிப்பு, கல்வி அதெல்லாம் வந்து நாம் ஆரம்பிப்பதற்கு ஒரு நல்ல ஏதுவான ஒரு காலமாக இந்த ஆண்டு இருக்கும், குரோதி ஆண்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி ஏதேனும் ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் நாம் கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இந்த ஆண்டாவது அட்லீஸ்ட்டு. அதுக்கும் ஒரு பெரிய அனுகிரகம் இந்த குரு பகவான் பண்ணுவார். ப்ளஸ் நம்ம குரு பகவானும் அதுக்குரிய அனுகிரக ஆசையை நமக்கு எல்லாருக்கும் பண்ணட்டும். ஓம்.